ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ஏர்லி மார்னிங் ப்ரேயர். ஸோ இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அப்படிங்கிறது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ப்ரேயரை வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது. ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 1 hour வந்து நம்ம ஆண்டவருக்காக ஏசப்பாக்காக நம்ம வந்து அந்த டைமை கொடுத்துடணும், நம்மளோட டைமை கொடுத்துடணும். ஸோ ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, எந்த ஒரு தாட்ஸும் இருக்காது. இப்போது விமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறோம்னா அந்த டைமில் கூட நம்மளுக்கு தாட் வராது. இதே நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் குக் பண்ணணும், அது இது அதுன்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ காலையில் எப்போவுமே எழுந்திரிச்ச உடனே ஒரு ஜெபம் பண்ணிவிடுங்க ஒரு 1 hour. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுத்தவங்களுக்காக தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்மளுக்கு ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்வார். அண்ட் தென் நீங்கள் அதை உணர ஆரம்பிப்பீங்க. இன்னொன்று என்னென்னா, ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் ப்ரே பண்ணும்போது அவரோட வசனங்கள் மூலமாகவும் சரி, அவரோட குரலை கேட்குற கூட நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஏர்லி மார்னிங்கில் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், விட்டுறலாம் அப்படின்னு தோணும். ஆனால் கொஞ்சம் நேரம் போக 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 பார்த்தா ப்ரேயர்ஸ் எல்லாமே அவரோட பேசுகிறத கேட்க அதில் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆகிடுவீங்க. அது இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரேயர். மார்னிங்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட் எவர் யூ நீட் ஆஸ்க் வித் லார்ட் அண்ட் டூ எவ்ரி திங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எனக்கு இந்த பிகினிங்கில் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயர்லலாம் ரொம்ப லேசியாக இருப்போம். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் ஆண்டவர் தேட ஆரம்பிப்போம். அப்போது இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்து என் லைஃப்பில் நிறைய மிராக்குலஸை பண்ணியிருக்கு. நிறைய மிராக்குல் நிறைய பண்ணியிருக்கு. ஏர்லி மார்னிங் நிறையா ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. தென் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ நான் அந்த ப்ரேயரில் வந்து எப்படின்னா ரொம்ப எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது அப்படின்னா எல்லாத்து மாதிரி உட்காந்து நான் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன். என் அப்பா கிட்ட எப்படி பேசுவேன், என் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுவேனோ எல்லாமே இப்படி பேசுவேன். ஆக்சுவலி உங்கள் மனசில் இருக்க விஷயங்கள் எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம வாயால் சொல்லணும்னு அவர் எதிர்பார்ப்பார். ஸோ ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 1 hour நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hour மொபைல் யூஸ் பண்ணாமல், அதே மாதிரி வாட்ஸ்அப் அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ண வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ்க்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம வேறு எதுவும் நம்ம பண்ணாமல் ஆண்டவர் இடத்துல நம்ம 1 hour உட்காந்து மினிமம் 1 hour உட்காந்து ஜெபம் பண்ணோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். அதே மாதிரி ஏசப்பாவே மார்க் 1ல் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஏசப்பாவோட காலத்தில் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ஒரு காலையில் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டார்க்காக இருக்க டைமில் எழுந்திரிச்சு போய் தனியாக ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நம்மளும் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கர்த்தருக்கான நம்ம வாழ்க்கையை கொடுக்குறோம், ஏசப்பாக்காக நம்ம வாழ்க்கையை கொடுக்குறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ரேயரை இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஜெபம் முன்னாடி போயிடணும். முன்னாடி போச்சுன்னா ஏசப்பா இருந்துட்டு அதை லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார்.